2020க்கு முன்னாடி வரையும் எனக்கு பைக் ட்ராவலிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டதுனால வேறு வழியே இல்லாமல் NS 160 ஒரு பைக் எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறையா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஆரம்பித்தவன் தான் இப்போ வரையும் விடலை. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வண்டியை தூக்கிட்டு எங்கேயாவது கிளம்பிடுறேன். நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில். ஆனால் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கொடுக்குற சந்தோஷம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. அதை அனுபவித்து பார்த்தா தான் புரியும், வெளியிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக புரியாது. என்ன மாதிரியே பைக் ட்ராவலில் அடிக்ட் ஆன 9 பேர் கூட தான் அந்த ட்ரிப் போனேன். வத்தலகுண்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். வாகமன் அண்ட் மூணார் தான் போகிறோம். இவங்க 2 பேர் இல்லாத ட்ரிப்பே கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு ஹாலித்தண்ணை, ட்ரிப்புனாவே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். செகண்டு தாரிக்கும் ஹாலித்தனும் இல்லாமல் நான் ரீசெண்டாக எந்த ஒரு ட்ரிப்புமே போகல. இந்த ட்ரிப்பில் 3ஆவதாக எங்கள் கூட வந்தது அசார் அதிகமாக லாங் ரைட்ஸ் போனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அவனுடைய டிரைவிங் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. 4th நம்ம சர்ஜுன். இவனோட நேம் எனக்கு மைண்ட்லேயே செட் ஆகலை. இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாகவே நான் அர்ஜுன் தான் அவனை கூப்பிட்டேன். சர்ஜுன், ஃபீல் பண்ணாத, நான் அவனோட நேமை நான் இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டேன். நீ தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டாலும் நான் அவனோட நேமை கரெக்டாக சொல்லுவேன். 5th நவாஸ் அயூப். அவருடைய பாதி நேமில் என் பேர் இருக்கிறதுனால என்னன்னு தெரில, நாங்கள் 2 பேரும் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டோம். நவாஸ் அயூப்க்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப் எங்கள் கூட. 6th நம்ம ஹேண்ட்ஸம் பாய் வஹீப். நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன்டா, ஹாப்பி தானே. 7th ஹயாபுசா எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரிப்புக்கே பெருமை சேர்த்த அமீன். 8th அமீர். எங்கள் எல்லாத்தோட செல்லப்பிள்ளை இவன் தான். எங்கே போனாலும் இவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துப்பாங்க எல்லாமே. இந்த ட்ரிப்போட 9th பர்சன் நானே தான். எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வேகமானே வந்துட்டோம். எங்கள் ட்ரிப்போட பிளான் டோட்டலாக 3 days. எப்போவுமே நாங்கள் நைட்டு தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ட்ரிப்பில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நாங்கள் எந்த ஒரு பிளானும் பண்ணல. வேகமேனில் ஒரு ஹிடன் ஸ்பாட்டு, மூணாரில் ஜஸ்ட் ஒரு ஸ்டே, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரைடே பிளான் பண்ணோம். ஃபஸ்ட் டே மார்னிங் ஊர்லேருந்து கிளம்பி லஞ்சுக்குள்ளே வேகமேன் போயிடணும். அங்கே போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் டே மார்னிங் அந்த ஹிடன் ஸ்பாட் போயிட்டு அங்கேருந்து மூணார் போனோம். மூணார் போய் ஸ்டே பண்ணிட்டு 3rd டே காலையில் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பணும். இதுதான் எங்களுடைய பிளான். ஆனால் என்றைக்கு நம்ம போட்ட பிளான் கரெக்டாக நடந்திருக்கு. வாகமனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. ஆக்சுவலாக வேகமனுக்கு வந்ததே கிளைமேட்காக தான் வந்தோம். ஊரில் பயங்கரமாக வெயில் கொளுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே ஏசி ரூம் பார்க்குற நிலைமை ஆகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு தான் 7up தானே ட்ரீட்மெண்ட்டு, 7up தான் மருந்து அவனுக்கு. நீங்கள் எப்போ வந்தீங்க இங்கே? நான் 20 நிமிஷம் அது எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அது சரி, சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வாகமனில் தான் லன்ச் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் போய் ரீச் ஆனதே 4 மணி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் செம்ம பசி. சரி, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகலான்னு பார்த்தா நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்த ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில். இத்தனைக்கும் நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து தான் நாங்கள் புக்கிங்கே போட்டிருந்தோம். லாஸ்ட் டைமில் ஒரு ரூம் கிடையாது அப்படின்ட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் வேறு ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்டோம். அதுக்கே கிட்டத்தட்ட 6:30 மணி ஆகிடுச்சு. ஸோ லஞ்செலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஹிடன் ஸ்பாட் போனோம்.
இந்த ஹிடன் ஸ்பாட்டோட ஃபுல் லென்த் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். செகண்ட் டே மார்னிங் ஹிடன் பிளேஸ் போயிட்டு அந்த இன்ஃபினிட்டி பூலில் நல்லா குளிச்சுட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வாகமன்லேருந்து மூணார் கிளம்பினோம். வாகமன் டு மூணார் நான் ஒரு ரூட்டில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அமீன் அழைச்சிட்டு போனான். செமையாக இருந்துச்சு அந்த ரூட்டு. பைக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கே அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டுருக்கும் போது தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமீனோட ஹயாபுசா பஞ்சர். ட்ரிப்பில் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட பஞ்சர் கிட்டும் இருந்தது, ஏர் மிஷினும் இருந்தது. ஆனால் விஷயம் அது இல்லை. பஞ்சர் ஒட்டினதுக்கப்புறமாவும் அந்த பஞ்சர் நிற்கலை. வேறு ஆப்ஷனே இல்லை. நாங்கள் பஞ்சர் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போகிற சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த வண்டி இருக்கிற வெயிட்டுக்கு இந்த வண்டியை தள்ளிட்டு போக முடியாது. அப்படி தள்ளிட்டு போனோம் அப்படின்னா டயர் இல்லைன்னா ரிம்மு டேமேஜ் ஆகிடும். அப்படி இருந்துமே வேறு வழி இல்லாமல் தள்ளிட்டு தான் போனோம். அந்த டயரை திரும்பி மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். நாங்கள் பேசுகிறது அவருக்கு புரியல, அவங்க பேசுகிறது எங்களுக்கு புரியல. ஏன்னா அவருடைய மலையாளம் வந்து ரொம்ப பியூராக இருந்தது. நம்ம குரூப்பில் தான் 3 பேர் இருக்காங்களே. அப்புறம் நம்ம அமீர், தாரிக்கு, ஹாலித்தண்ணை, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஃபைனலாக அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னடா அது உஜாலா கலரில் இருக்குது? உஜாலா தான், ப்ளூ கலர் வாங்கி வச்சுருக்கான் போல இருக்குது. ஹயாபுசாவுக்கு பஞ்சர்லாம் பார்த்துட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்குள்ளே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டிலே ஆகிடுச்சு. லஞ்சுக்கு நாங்கள் மூணாரில் இருக்க வேண்டியது. ஆனால் நாங்கள் லஞ்சுக்கு இன்னும் சாப்பிடவே இல்லை. இதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. வேறு வழி இல்லாமல் மூணார் ஹில்ஸை நைட்டில் தான் ஏற்றணும். ஆல்ரெடி நாங்கள் மூணாரில் ரூம் புக் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ நேராக ரூமில் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கணும். தேர்ட் டே மார்னிங் மூணார்லேருந்து எக்கோ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளம்பணும். மூணாரில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஐடியா எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது, அங்கே மட்டும் போகலான்னு சொல்லிட்டு அமீன் அழைச்சிட்டு போனான். ஸோ அங்கே தான் எல்லாமே கிளம்பணும். நாங்கள் போகிற அன்னைக்கு மாட்டுப்பட்டி டேமில் சீப்ளைன் லான்ச் பண்ணுறாங்க டூரிஸ்ட்காக. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கேரளா மினிஸ்டர் வந்திருந்தார். செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக டைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட் வந்து தண்ணியில் வந்து போகக்கூடிய ஃப்ளைட்டு. அந்த மாட்டுப்பட்டி டேமில் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து லேண்ட் ஆகுது. அதை எங்களால் பார்க்க முடியல. ஆனால் எங்களுக்கு மேலே அது வந்து பறந்து போனதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் மாட்டுப்பட்டி டேமுக்கு போகிறதுக்குள்ளே அந்த ஃப்ளைட் வந்து அங்கே லேண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் கேள்விப்பட்டது வரைக்கும் கொச்சின்லேருந்து அந்த ஃப்ளைட் வந்து மாட்டுப்பட்டி டேம் வந்து லேண்ட் ஆகும். அங்கே வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பேசஞ்சர் அழைச்சிட்டு போய் கொச்சினில் வந்து ட்ராப் பண்ணோம். இதுக்கான ஃபேர் வந்து 1 lakh. இதை நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்களோட ரியாக்ஷன் இருக்கே. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த லேக்லேருந்து டேக் ஆஃப் ஆகி ஜஸ்ட்டு மூணாரை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த லேக்லேயே லேண்ட் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக நாங்கள் விசாரித்ததில் 1 lakhன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 1 lakh கிடையாது. அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் போகலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு வந்து சீட் கெப்பாசிட்டி வந்து மாறும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் சேர்த்தே வந்து 13,000 to 15,000 வரலாம். இது இன்னும் டூரிஸ்ட்க்கு வந்து ஓப்பன் பண்ணல. இன்னும் டெஸ்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. எப்போன்னு கரெக்டாக தெரியல. அப்படியே எங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்திருந்தாலும் அன்றைக்கி எங்களால் போயிருந்திருக்க முடியாது. மூணார் சிட்டியை தவிர டாப் ஸ்டேஷன் போகிற வழி எங்கேயுமே டவர் கிடைக்கல. எனக்கு ஒரு முக்கியமான கால் பண்ணியே ஆகணும். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த ஏரியாவில் ஷட் டவுன். ஸோ வேறு வழியே இல்லாமல் எங்கேயாவது டவர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணுறதுக்காக போனேன். ஆனால் கேமரா ஆனில் இருக்குது தெரியாமல் என்னை பற்றி பின்னாடி காசிப் பேசியிருக்கானுங்க. வரலையா? நான் இன்னைக்கு இல்லைப்பா, அப்புறம் நாளைக்கா? ஆமாம், எங்கே புக் பண்ணுறது? கொச்சியில் புக் பண்ணுமா? ஆமாம். எவ்வளோ? 1 லட்ச ரூபா. ஐயோ, எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு 1 லட்ச ரூபா எவ்வளோ வேணாலும் கொடுக்க.
கொடுக்குற காசுக்கு கொடுக்கலாம் வந்தோடனே அவரு என்ன 1 லட்ச ரூபா என்ன ரெக்கார்டிங்ல இருக்கா பாய் இல்ல ரெக்கார்டிங்ல ஓடிட்டாரு இதுவரை நான் நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன். எங்கேயுமே நான் அட்டைக்கிட்ட மாட்டினது கிடையாது. ஆனால் ஹிட் அண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு கூட்டமாக இருக்குங்க அட்டை. ஒவ்வொரு காலையும் 4-5 அட்டை ஏறிச்சு. அது என்னன்னு தெரியல, இந்த அட்டைப்பூச்சை பார்த்தா மட்டும் உடம்புலாம் ஒரு மாதிரி சிலிர்க்குது. அமீன்லாம் அசால்ட்டாக கையில் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கான். எப்படி தான் அதெல்லாம் கையில் தொடுறானே தெரியல. ஆமாப்பா அட்டைப்பா அட்டை உனக்கு ஏறிடுச்சு. ஏறிடுச்சுடா. அங்க பாடுறா, இங்க காமிடா, இங்க காமி இங்க காமி இங்க காமி. ப்ரோ இதுக்கப்புறம் அட்டை இருக்காது, வாங்க அந்த ஏரியால தான் இருக்கும். ஏய் அட்டை இருக்காதா, இங்க பாடுறா, உள்ளல பாரு, உள்ளல அவ்வளவு அட்டை இருக்கு. ஏய் ஏய் ஐயோ வலிக்குதியா, வலிக்குதியா? ஐயோ ஏன் சூளையா இருக்கு. ஓ சூளையமா, அதை எடுத்து விடுங்க. ஏய் இங்க சேர்த்துட்ட, இங்க பாருங்க, இது தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. எங்கடா எனக்கு பயமா இருக்குங்க, தட்டி விடுங்க. ஒரு மாதிரி அறிவுறுப்பா. ஏய் ஏய் நிறைய இருக்குப்பா, இங்க பாரு. கால்ல இருக்க கூடாது. அவர் இறக்கி விட்டாரு. இல்ல இறக்கிட்டாரு. இல்ல அங்க போய் டைம் அவுத்துறோம் ப்ளீஸ். இருக்க கூடாது. எனக்கு சூளை தான் இருந்துச்சு. பயப்படாதீங்க. எனக்கு ஒரு அறிவுறுப்பா இருக்கும்டா எனக்கு. பயப்படாதீங்களா, உள்ள ரத்தம் ஊறிண்டாது. எங்க அடிக்க தூக்கி போட்டு சொறி விட்டு போயிடும். சப்பல் எல்லாம் கழட்டிங்க, யாருமே வர மாட்டாங்க. ஹெல்மெட் இங்க போட்டுருங்க. என்னது ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டுக்குள்ள போயிடுண்டாடே, காதுக்குள்ள போயிடுண்டா. மிருக போஜனம் தான். அப்புறம் நல்ல வேலை இது பண்ணதுனால நானே என் ஷூ பார்த்தேன். உன் காலை பார்த்துட்டு தான் நான் என் காலை பார்த்தா இங்க உட்காந்துருக்கு. டக்குன்னு சாரை பார்த்தா கிடைக்கல. புரியுதா, எனக்கு ஊறுதுடா. ஒரு நிமிஷம் புடுறா. ஒன்னும் ஊர்ல என் காலில் ஊறுதுடா. பேண்ட் தூக்கிட்டு பாருங்க, அங்க பாருங்க சாக்ஸ்ல. ஏய் புரியுதா, கவலைப்படாரா இரா. ஏய் புடுறா சீக்கிரம். இது ரொம்ப முட்டுனா சின்ன அட்டை தான், சாக்ஸ்குள்ள போக எதை வச்சு எடுப்பேன். ஏய் ஏதாவது ஒன்று வச்சு எடுறாடே ப்ளீஸா. எவ்வளவு வருஷம் வருது பாரு. ஏய் என்னோடது எடுறா ப்ளீஸ் டா. டேய் ஏதாவது குச்சி கிச்சி குடுங்கடா. டேய் ஏறிட போதுடா. டேய் ப்ளீஸ் டா எடுறா. நானும் ட்ரை பண்றேன். இந்த ஹிடன் பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் எங்களுக்கு இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாக இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. முக்கியமாக நானும் தாரிக்கும் எப்படா அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அங்கேருந்து காலி பண்ணி ஓடிட்டோம். அதுவும் பைக் பார்க்கிங் போகிற வரையும் நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அவர் என்ன சொன்னார், நிழல்ல வாங்கினலடா, வெயிலில் போத்துனாரா. ஏய் அதாவது நல்ல உள்ளே இது பண்ணுற மாதிரி இது பண்ணாத, உள்ளே இருந்து டக்குன்னு இதாகும். ஓடினாலாம் டக்குனு ஃபேண்ட்டுக்குள்ளே ஏறிண்டா. ஏய் இதுக்கப்புறம் தான்டா இருக்கும். இங்கே ஒரு இடத்துல செக் பண்ணிக்கோங்க, இதாக இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே தண்ணியில் இது பண்ணோம்ல, இங்கே வர வழியில் அங்கே தான் இருந்திருக்குமோ. நல்லாவா சவுத்துலேருந்து மேலே ஒட்டினா ஒட்டிக்கலாம். கார்னரில் ஏறணும்ல, அதில் இப்படி வந்துடுங்க. ஹே காய்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னாருக்கு வந்திருந்தோம் டீ குடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அங்கே வந்திருக்கும் போது அப்படியே மேலே பார்த்தா ஃப்ளைட்டு போய்ட்டு இருந்துச்சு. என்னடா இது ஜிடிஏல இருக்க ஃப்ளைட்டு அப்படின்னு நான் யோசிச்சா என் ஃப்ரெண்டை கேட்டேன். ஆமாம் மச்சான், ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் இருக்கும் அதே ஃப்ளைட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் நியூஸ் எடுத்து காமிச்சான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற ஃப்ளைட்டு வந்து முன்னாரில் மாட்டுப்பட்டி டேமில் இருக்குது. சரி கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு போனால் ஒரு ஆளுக்கு 3500 இல்லை டோட்டலாகவே 3500 அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனால் 1 லட்ச ரூபான்ட்டாங்க கைஸ். 1 லட்ச ரூபான்னு சொன்னோன்னே மனசுலாம் ஒஞ்சிச்சு. நாங்கள் போகல. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்த ஸ்பாட்டு தான் இந்த ஸ்பாட். இந்த ஸ்பாட் ஒரு சீக்ரெட் ஸ்பாட். இந்த ஸ்பாட் தெரியணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ 10K லைக்ஸ் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இந்த ஸ்பாட்டை ரிவீல் பண்ணுவேன். Peace out.
அசாரோட பைக்கில் பிரேக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 3rd டே. எங்கள் ட்ரிப்போட பிளான் படி இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்பி ஆகணும். இந்த கண்டிஷனை வச்சுட்டு பைக்கை ஹில்ஸில் இறக்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் வந்ததே கிளைமேட்காக தான். வாகமானில் நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட் கிடையாது. மூணாரில் நாங்கள் ஒரு நைட் தான் ஸ்டே பண்ணோம். மூணாரில் செம்ம கிளைமேட்டு. ஸோ எங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. 9 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதில் அதில் 2 பேரை தவிர எல்லாமே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகலாமே அப்படின்றது தான். ஆனால் சர்ஜுனும் நவாஸ் ஐயூபும் அன்றைக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. இதுவரை எந்த ட்ரிப்லேயும் இந்த மாதிரி ஒன்றா வந்துட்டு பாதியிலேயே வந்து ஸ்ப்ளிட் ஆகி போனதே கிடையாது. எப்போவுமே ஒன்றா தான் ரிட்டர்ன் ஆகும். அவங்க 2 பேரையும் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தோம். ஆனால் அவங்களும் வேறு வழி இல்லாமல் தான் போனாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. பார்த்து போவேன். மூணாருக்கு பைக் ரைட் போனாவே அந்த கேப் ரோடு தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கேப் ரோட்டில் நைட் ரைட் போகலாமா அப்படின்னு சடனாக பிளான் பண்ணி உடனே வண்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. சாரப்பாம்னா இப்படி கிட்டெல்லாம் பார்த்துருக்க முடியாது எல்லாரும். அது ஒரு ஸ்கின்னு தான். ஸ்கின்னை மட்டும் பார்த்து இந்த ட்ரிப்போட 4th டே ஃபைனலாக மூணார்லேருந்து ஊருக்கு கிளம்பினோம். போகிற வழியில் கேப் ரோடில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸில் குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்கும். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இளநீ குடிச்சிட்டு அங்கேயே சரி ப்ரோ. ஐயோ ப்ரோ எக்கு போட்டதில்ல? எக்கு தான். ஓகே கண்டிப்பாக பாருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்களோ? எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு என்கிட்ட தள்ளிட்டீங்களோ? அதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்காக. அப்படிதான் அப்படிதான் அதான். ஆமாடா பேக்லாம் மாட்டி ஆமாடா வைவே கலரி அப்படிதான் அப்படியே உள்ளதானே இருக்கா? எல்லாம் போட்டு வச்சிரலாம். எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் தனியாக ட்ரைவ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் ஃபால்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, அடிவாரத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் குரூப்பாக ரைட் பண்ணதை விட அந்த மூணார்லேருந்து அடிவாரம் வரையும் பண்ண சோலோ ரைடு எனக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அங்கேயே நான் விட்டுட்டு வந்தேன். இப்போ தான் புரியுது ஏன் நிறைய பேர் வண்டி எடுத்துகிட்டு தனியாக சோலோ ரைட் போயிடுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த ரைட் பிடிக்கும்? சோலோ ரைடா இல்லை குரூப் ரைடா? சோலோவாக இருந்தால் எல்லோ ஹார்ட் தட்டி விடுங்க, குரூப்பாக இருந்தால் ஒயிட் ஹார்ட் தட்டி விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எந்த ரைட் பிடிக்கும் அப்படின்னு. ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.